ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரூ. 9,200 இருந்த தங்கத்துடைய விலை அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போய் இப்போ ரூ. 12,200 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் வந்து குறைய தொடங்கியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்துடைய விலை வரக்கூடிய காலத்தில் குறையுமா, எவ்வளோ வரைக்கும் குறையலாம்? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஷின் 10,000 கிட்ட வருமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. சிலர் வந்து 12,000 மேலே போகுமா அப்படின்னு சொல்லி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த கொஷினுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகை தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியை பற்றியும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 8,900 9,300 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ சடனாக தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்குச்சு. அதிகரிக்க தொடங்கினது எங்கேயுமே நிற்காம ஸ்பீடாக இன்க்ரீஸ் மோடில் மட்டும்தான் இருந்தது. எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் 10,000 வந்தோன்னு ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியாச்சு. ஸோ இதன் காரணமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா இப்போ நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போர் பதற்றம், அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து புதிய புதிய டேரிஃப் போட்டது, அது மட்டும் இல்லாமல் ரேட் கட் வந்து யூஎஸில் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இது மாதிரி வந்து பல காரணங்கள் ஒன்று சேர்ந்ததன் மூலமாக முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தை நோக்கி வந்து முதலீடு செஞ்சாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 12,200 வரைக்குமே வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தது. தற்பொழுது பார்த்திங்கன்னா அந்த 12,200 கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி இப்போ ஒரு சவரன் ஒரு கிராமிற்கு ரூ. 700 குறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா தற்பொழுது 11,500 அப்படிங்கிற விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. இதோடு சேர்ந்து வெள்ளியும் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகி ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகி ரூ. 207 வரைக்கும் போச்சு. தற்பொழுது ரூ. 170 வந்து ரூ. 37 குறைஞ்சு ரூ. 170 வந்து நின்றுருக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோடைய விலை வந்து இன்னும் மேலும் குறையுமா, வரக்கூடிய காலங்களில் 10,000 கிட்ட போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் வந்து சொல்கிறோம். இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்கிறோம். தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஓனாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தற்பொழுது வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபுணர்கள், அதாவது தங்கத்தோடைய விலை வந்து அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால சடனாக ஒரு முன்னாடி வந்துட்டு இப்போ எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் வந்து நல்ல லாபத்தை வந்து கிடைக்கிறதுனால கையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தை விற்று அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனாலையும் வந்து இது மாதிரி தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விலை இறக்கம் இன்னும் எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் தொடரும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து தங்கத்தோட விலை 100 கிராமிற்கு ரூ. 100 150 200 வரைக்கும் குறையலாம், அதற்கு கீழே குறையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் நிபுணர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 90,000 அதாவது ஒரு சவரன் 90,000 கீழே இறங்குவதற்கு தற்பொழுது வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விலை இறக்கம் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு 4 வாரத்தில் பார்த்திங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஏறும், இன்றைக்கி தான் வந்து கம்மியான ரேட்டு, நாளையிலேருந்து அதிகரிக்கும், நாளைக்கு தான் கம்மியான ரேட் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு, உலகத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலையை வைத்து தான் வந்து ஒரு நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக அமையும். ஸோ வந்து இருந்தாலும் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து 11,500 இருக்குது, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு 11,300 ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் டக்குன்னு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது 11,800 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ரேட்டும் நீங்கள் வந்து சராசரி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக, அதாவது ஒரு பேலன்ஸ்டாக ஒரு 11,400 11,450 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்க வருங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10,000 கீழே போகுமா அப்படின்னா தற்பொழுது வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 100க்கு ஒரு 80% வாய்ப்பு கிடையாதுங்க 10,000 வந்து ஒரு கிராம் போகிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12,000 எப்போ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. முதல் கேள்வி 10,000 போகுமான்னு கேட்டதுக்கு சொல்லியாச்சுங்க. ஸோ 12,000 எப்போ போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் நான் முன்னதே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வாரம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேட் கட் வந்து யூஎஸில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை சார்ந்தும் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து நிலைமை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து டேரிஃப் பற்றி புதுசாக மறுபடியும் ஏதாவது சொன்னாலும்
அதை வைத்து உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் வந்து மாறும். இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தைப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி டைம் எடுக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 24 மாதங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக தான் சொல்கிறோம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய பணம், உங்களுடைய லாபம், உங்களுடைய நஷ்டம் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. வாங்க வேண்டாம்பாங்க. ஆனால் அவங்க தான் முதலாளாக வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல் விற்றுருங்கம்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க விற்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்